guys, welcome back. இன்னைக்கு எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம்னா அதே பொலிட்டிக்கல் வீடியோ தான். ரிசல்ட் வந்தா முடிஞ்சிடும், முடியல. அண்ணன் சிஎம் ஆனா முடிஞ்சிடும், அண்ணன் சிஎம் ஆகிறதுக்குள்ள நம்ம முடிஞ்சிடும் போல இருக்கிற மாதிரி அண்ணன் ஒரு மாதிரியே சிஎம் ஆயிட்டாரு. அதான் சிஎம் ஆயிட்டாருல்லப்பா முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் கண்டென்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ என்ன டாபிக் போடுவாங்க? ரிசல்ட் பாவங்கள், ஆஃப்டர் ரிசல்ட் பாவங்கள், அதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அசம்பிளி அட்ராசிட்டிஸ் ட்ரோலாம். ஏன்னா நாளே அசம்பிளிக்குள்ள ஒரு சில சம்பவங்கள் நடந்து போச்சு. விஜயை பிரைஸ் பண்ணி பேசிட்டாருங்கிறதுக்காக ஒருத்தரை கட்சியை விட்டே தூக்குறதுல இருந்து பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்தேறி விட்டது. இதில் அண்ணன் ஒவ்வொரு தலைவர் வீட்டுக்காக போனார்ல, அதில் ஒரு மீம் பார்த்தேன். ஒன்று பார்த்தா எல்லா தலைவர்களையும் போய் மீட் பண்ணி அந்த மரியாதை நிமித்தமாக போன மாதிரி தெரியலையே, எல்லாரையும் போய் வெறுப்பேற்றுற மாதிரி சிஎம் காரில் படையோட அப்படிங்கிற மாதிரில இருக்குன்னு மீம் வருது. ஸோ இப்போ ஒவ்வொரு பிரசிடெண்ட்டுக்கு ஒவ்வொரு லுக்கு வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம சிஎம் கோட் சூட் தான் அவரோட லுக்குங்கிற மாதிரி அந்த இமேஜை நமக்கு பதிக்கிறாரு. ஸோ இனி சிஎம் விஜய் அப்படின்னா அந்த கோட் சூட்டு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் வேறு நடக்க போகுது. ஸோ ஃப்ளோர் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆனால் அவர் ராஜினாமா பண்ணணும். அப்போ பாருங்க, இவர் சிஎம் ஆகாமல் போகிறதுக்கு இன்னொரு வழி இருக்குன்னு சந்தோஷப்படுற குரூப்பும் இருக்குது. நமக்கு இன்னும் ஒரு சின்ன % சான்ஸ் இருக்குது அவர் சிஎம் பதவியிலேருந்து இறங்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏங்க இறங்குறதுக்கா எவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கு. அண்ணன் போட்ட அதிரடி உத்தரவுகள்லாம் இன்னைக்கு காலையில் பல மக்கள் குமுறிக்கிட்டு இருக்காங்க. என்னடா சிலிண்டர் போராடுறாங்க, எதுவும் சிலிண்டர் பிரச்சனையான்னு கேட்டால் இல்லை, அரிசி விலை ஏதாவது ஏறிடுச்சா இல்லை, என்னடா பிரச்சனை, ரோட்ல எதுவும் குண்டு குழியுமா இல்லை சார், என்னடா பிரச்சனை, கடையை மூடிட்டாங்க, சரக்கு கடையை மூடி போராடுறாங்க. 10 நிமிஷத்துல வருவேன், இல்லாட்டி கடையோட பேங்கிறாரு ஒருத்தர். யாரை கேட்டு மூடுனீங்க, உங்களுக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்ததுங்கிறாரு இன்னொருத்தர். அப்ப யோசிச்சு பாருங்க, இவ்வளவு அடிக்டா இருக்காங்க, அவங்களுக்கு முடியல. இப்ப அந்த அவங்களோட ஓட்டெல்லாம் அண்ணனுக்கு இனி கிடைக்காது. என்னப்பா ஒரு தடவை வந்ததுக்கு எங்களை அலைய விட்டீங்க, முடியாது. ஆனா அண்ணன் இன்னும் 700 கடையை மூடுறதுக்கு இருக்காரு. ஒரு 20 கடை மூடுனதுக்கே இப்படி ஆகுறாங்க. இவங்கள வச்சு விட்டு மதுவை டோட்டலா ஒழிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் போல இருக்கு சார். சரி வாங்க, நம்ம அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அதான் சொல்லுவாங்க, எல்லாம் பேசி விட்டு அப்புறமும் பேசுவாங்க. அசம்பிளி அட்ராசிட்டி ஸ்டால், இது ஒரு 9 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. ஒரே காலேஜில் நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். அந்த அடிப்படையில் ரெடியா இருக்கோம், நீங்களும் தயாராக இருங்க. அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். ஐயா, என் வாழ்க்கையில இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. அசம்பிளி எப்படி இருக்கும்னே நமக்கு தெரியாது. ஆனா இப்ப பார்க்க தோணுது. சோத்தை போட்டு ஏதாவது படம் போடுங்க கேட்டீங்கன்னா, இப்ப நாங்க பாக்குற படங்களோட பேர் என்ன தெரியுமா? புதிய தலைமுறை, தந்தி, அந்த சேனல் இந்த சேனல்னு லைவ் தான். டிவியை போட்டாலே இதான் வருது. வந்தாலும் அவரோட ஃபேஸை பார்த்தோன்னே உள்ள போயிடும். உள்ள போயிட்டு அவர் என்ன பேசுறாரு, இவர் என்ன பேசுறாம, இவர் யாரு, அவர் யாரு அப்படின்னு அரசியல் கத்துக்கிறான். பழைய மணி ஸ்கூலுக்கு போய் ஏதோ புது சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. நீ ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரிடா. நினைச்சதெல்லாம் முடிச்சிட்ட. இதுதான் ஆரம்பம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட நான் தொட மாட்டேன். இந்த விஷயம் தப்பு பண்ண மாட்டான், தப்பு பண்ணவும் விட மாட்டான். என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். எந்த தளபதிடா இவன், எந்த தளபதி சொல்லிட்டார்ல, ஏதோ நல்லது செய்ய நினைக்கிறார்ல. நம்ம ஜெயிச்சுட்டோம், ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணிருங்க.
எல்லாத்துக்கும் மேல மார்க்கெட்ல மாமூல் வசூல் பண்றவங்க எல்லாரும் எல்லாத்தையும் இதோட நிறுத்துக்கணும். இதுவரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி இருந்தீங்கிறது முக்கியம் இல்ல, இனிமே எப்படி இருக்க போறீங்கிறது தான் முக்கியம். இங்க ஒரே சென்டர் தான் என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் நிறுவனர், நான் தான் தலைவர். முதல் கையெழுத்து 200 யூனிட் இலவச மின்சாரம். பரவாயில்லையே, நல்ல வார்த்தையா சொல்றிய. அடுத்த கையெழுத்து சிங்க பெண்கள் பாதுகாப்பு படை. கற்பழிப்பு, கொலை இவைகளில் ஈடுபடும் அன்பர்களுக்கு 2 கை 2 கால் மற்றும் இருக்கும் ஒரே ஒரு தலையும் கொய்யப்படும். வெரி குட் வெரி குட், எனக்கு இதான் பிடிக்கும். டிசிப்ளின் வித் நாலேஜ். அதற்கடுத்த போதையில்லா தமிழகத்தை உருவாக்கக்கூடிய திட்டத்திற்கான கையெழுத்தை இட்டிருக்கிறார். நல்லா தானே சொல்லிக்கார பண்ண, இதை வரவேறுங்க. நீ மேல 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 பண்ற ஒவ்வொரு தப்பு உன்னை எது பண்ண வைக்கிறது தெரியுமாடா? போதடா. தமிழகத்தில் 717 மதுபான கடைகளை 2 வாரத்திற்குள் மூட வேண்டும் என முதல்வர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் இருக்கும் 717 மதுக்கடைகளை மூட தமிழக முதல்வர் விஜய் ஆணையிட்டிருக்கிறார். இவ்வளவு நாள் எனக்கு இருந்ததில்லை, இப்ப சும்மா யோசிச்சு பார்க்கிறேன். அது பவர் என்ன, அந்த பதவி. நம்ம பச்சை பெண்ணை எடுத்து அதுல என்ன எழுதுறோமோ அது நடக்குது. கதை எடுத்து இந்த கடையை மூடு அப்படின்னா அது மூடணும். அது வரைக்கும் கத்துனாலும் நடக்காது. நம்ம எல்லாம் போய் அந்த கடையை மூடுங்க மூடுங்கன்னு போராட்டம் பண்ணி என்னெல்லாம் பண்ணா அசையாது. டப்புல இருக்கிற அந்த சிஎம் பதவியில இருக்கிற யாரா இருந்தாலும் அது பச்சை பெண்ணை எடுத்து எழுதி ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சா அதான் நடக்குது. அதான் பவர் இல்லை, பதவி பவருங்கிறதெல்லாம். சினிமாவில் அந்த டைலாக்லாம் பேசும்போது என்ன சார் பெரிய பதவி பவர் அப்படின்னு இருக்கும். இதை இப்போ நம்ம பார்க்குறோம்ல, பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ தளபதி சிஎம் வந்ததுக்கப்புறம் பல பேருக்கு இப்போ சினிமாவில் அங்கே இங்கேன்னு ஒரு துறையில் ஆசை வரும்ல, அது மாதிரி நம்மளும் பாலிட்டிக்ஸுக்குள்ளே இறங்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை வரும். வாங்க வாங்க நிறையா யங்ஸ்டர்ஸ் வாங்க சார், உள்ளே வாங்க சார். போட்டிக்கு ஆள் இல்லாதனால தான் சார் எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு. ஒரு போட்டிக்கு என்ன சார் இத்தனை பேர் போட்டிக்கு வர்றாங்க ஒரு பயம் இருந்துச்சுன்னா வேலை ஒழுங்கா நடக்கும். பொலிட்டிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் வருது. அருமையா ஆறுதலா பேசுறப்பானி. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்லட்டுமா? என்ன ஐடியா? உனக்கு 18 வயசு ஆகலடா, நீ இந்த படம் பார்க்காத வெளியே போடான்னு சொல்ல தியேட்டர் வாசல்ல ஒருத்தன் நிக்கிறான்ல. அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? அது என்ன வைன் ஷாப் வாசல்ல ஒருத்தன் நிக்கல? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது நம்ம யோசிச்சுக்கிட்டு குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நடத்தை கெடுக்கும். திரு கே.ஏ. செங்கோட்டையன். ராஜ்மோகன் என்னும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். பண்ணாதீங்க. ஐயோ, இவங்களால ஒரு நிமிஷம் அசம்பிளியா ஆடி போச்சுங்க. நல்லா விருட்டு நடந்து வர்றாங்கல்ல, சர்டிபிகேட்டை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்களா? அட என்னம்மா நீங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் டிலே பண்ணி அவசரம் ஓடி போய் எடுத்துட்டு வந்து பழைய பிரமாணம் பண்ணிட்டாங்க. ஆளை வீட்டிலேயே வைத்து விட்டு என்னம்மா இப்படி பண்றீங்கம்மா? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிற நானும் ஒரே காலேஜ்ல படிச்ச ஓல்டு ஸ்டூடெண்ட். ஒரே காலேஜ்ல நாம படிச்சிருந்தாலும் அரசாங்கத்தை நடத்துறதுல திமுக தான் சீனியர் பேட்ச். நீ இங்க 5 வருஷமா பானிபூரி விக்கிற, ஆனா நாங்க பரம்பரை பானிபூரி விக்கிறோம். நாங்க தான் சீனியர்ஸ். அந்த அடிப்படையில எங்களுடைய நாலேஜையும் எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்க ஷேர் பண்ணிக்க ரெடியா இருக்கோம். அதை ஏத்துக்க நீங்களும் தயாராக இருங்க. முன்னாள் முதல்வர் இதுக்கு பேர் தான் அந்த சிரிச்சுக்கிட்டே பழத்துல ஊசி ஏத்துறது. சும்மா வெளியே இருந்து பார்க்கும்போது அவங்க நார்மலா பேசுற மாதிரி தான் இருக்கும். ஆனா உள்ள வந்து அது டீட்டெயிலா நோண்டி பாத்தீங்கன்னா நாங்க தான் சீனியர், சரியா? சும்மா வந்து உட்காந்து விட்டு ஆடாதீங்க. நீங்க சீனியர் தான் சார், சீனியர் தான். இப்ப இருந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சு இப்ப இனி வளர்ந்தாலும் நீங்களும் சேர்ந்து வளரும் போது அந்த சீனியாரிட்டியை பிடிக்க முடியாது சார். எல்லா சீனியரும் சூப்பர்னு சொல்லிட முடியாதுல்ல, எல்லா ஜூனியரும் முட்டாளும் கிடையாதுல்ல. அதெல்லாம் அப்படித்தான். இனி ஐயோ உள்ள இனி என்னென்ன நடக்கும்.
ஆனா அவர் ஒரு புன்னகையோடவே இருக்காரு. அதெல்லாம் ஒரு காலத்துல ஸ்டாலின் சார் அந்த வண்டியில இருந்து இறங்கி சட்டசபையில சட்டையெல்லாம் பிஞ்சு வெளியே வந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம்ல. இவருக்கு என்ன நடக்குமோன்னு வயிற்ற கலக்குது சார் டெய்லி. ஆனால் உதயநிதி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஆளுநரை அவர் அந்த மேலே உட்காந்துருப்பார்ல, அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, நாங்கள் உங்களை கோவப்படுத்தும் மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம், நாங்கள் சண்டை போடாமல் பார்த்துக்குவோம், எங்களையும் நீங்கள் அரவணைத்து போங்கள். கேட்க நல்லா தான் இருக்குது. சண்டையெல்லாம் இல்லாமல் டீசெண்டான அரசியல் நடந்தால் நல்லா தான் இருக்கும். லெட்ஸ் சீ. கொஞ்சம் கஷ்டம் தான், அதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா கோவப்படுத்தும் போது சைலண்டாக இருக்கு. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்டாலினை சந்திக்கிறார் முதல்வர் விஜய். ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. அடுத்த ஒருத்தரை பார்க்க போவாரு பாருங்க. இது வரைக்கும் முன்னால உன்னை வாப்போன்னு கூப்பிட்டாலும் பின்னால ஸ்டாலின் அங்கிள் நான் தான் சொல்லியிருக்கேன். நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. ஏதாவது பேசுங்க. என்னடா பிரச்சனை உங்க ரெண்டு பேருக்குள்ள? நான் எந்த தப்பும் பண்ணலையே. அதெல்லாம் அதே சீன் பண்ணலாமா? டேய் என்னடா? ஹாய் ஹாய். சாரி சார், மனசுல வச்சுக்காதீங்க சார். அதெல்லாம் உடுப்பா, அதெல்லாம் நான் இப்பயே மறந்துட்டேன். இதுதாயா ஈவ இறக்கங்கிறது. நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும். என்ன மனுஷன்? மாப்பிள்ள எவ்வளவு பெருந்தன்மையான பாத்தியா? மீடியா சொந்தங்கள் உங்களுடைய கேமராக்களை என் பக்கம் திருப்புங்கள். இதுல நம்ம வைகோ சாரோட வீட்டுல போய் அப்படி அந்த பொன்னாடையெல்லாம் போத்தி பேசிட்டு இருக்கும்போது வைகோ சார்ட்ட வேலை செய்வாங்கல்ல அந்த அக்காக்கெல்லாம் குட்டு குட்டுன்னு ஓடி வந்து விஜய் சார் அப்படி முத்தம் கொடுக்கறதும் அதுவும் இதுவும் அவர் வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போது நான் யோசிக்கிறேன், ஐயோ ஒரு அரசியலும் புரிய மாட்டேங்குது நமக்கு, என்ன சார் இது? தம்பி வா, தலைமையேற்க வா. அவர் பாக்குறாரு, மாஸ்க் கொடுக்காம என்ன எதிரில் நின்னு பாக்குறாரு, நான் அவரை சைடுல நின்னு பாக்குறேன். சரி ஓகே, நான் சொல்ல தேவையில்ல, வரலாறு சொல்லும். இதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன, ஒரு இளம் முதலமைச்சர் தமிழகத்தை ஆளப் போகிறார் அப்படின்னு சொல்றேன். நாகராஜனா எப்படி இருக்க? அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. அண்ணன் தம்பினா இப்படிதாங்க இருக்கணும். எல்லாம் முடிச்சு வந்துருவாங்க. நல்லா இருக்கும். சீமை யாரு, அவன் பங்காளி, ரஜினி யாரு, நம்ம அண்ணன், எல்லாம் சினிமாக்காரவ தான், எல்லாம் ஒண்ணுதான். இவர் பாப்பாரு, நம்ம அண்ணன் வீட்டுக்கே வந்துட்டாரு, இப்ப நம்மளும் தேடுவாங்கல. அந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயோ இருந்திருக்காரு, அது தெரியல. நானும் அந்த வீடியோவை ஓட்டி பார்த்தேன், எங்கேயாவது இருக்கிறது தெரியுதான்னு. இனிமே நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா பழகலாம். நம்ம ரெண்டு பேருமா இருக்கட்டும். அன்பாலதான் இந்த உலகத்துல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஜெயிக்க முடியும். நம்ம எல்லாரும் ஒண்ணுதான், மனிதனா மதிக்கணும். இந்த அன்புன்ற வழியில போனா மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு வரும். அட பாரியா, நான் முன்னேறவே இல்லையா, நீ சொல்றத கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஐயா, அந்த வசனத்திலேயே தப்பா இருக்கு. அன்பாலதான் எதையும் ஜெயிக்க முடியும்னா அப்ப அண்ணன் தம்பின்னு கட்டி பிடிச்சிருந்தா எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்க முடியுமா? எலெக்ஷனுக்கு முன் சண்டை, எலெக்ஷனுக்கு பின் அன்பு, அப்படி சொல்லுங்க. உங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஏதோ மரியாதை நிமித்தமா போனாருங்கிறது வரைக்கும் ஓகே தான். ஆனா அந்த ஒரு சில ஹேட்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா மாங்குன்னு ஓட்டு போட்டீங்களே, ஒண்ணு கூட்டிட்டாங்க. அது ஒரு சிஎம் இன்னொருத்தர் அப்பதே சொன்ன மாதிரி தான். நீங்க வெறுப்பேத்துற மாதிரி தெரியுதே சார், நான் சிஎம் ஆயிட்டேன் பாருன்னு ஒவ்வொருத்தரா வீட்டுக்குள்ள போய் பேசுறீங்களே.
எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? எல்லாரும் இருக்காங்க. ஒரு ஆள் மட்டும் வரல. என்ற குடும்பத்துல எல்லாரும் வந்தாச்சு. சீக்கிரம் எடு. உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா சீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. அதிமுக இரண்டாக உடைவதாக தகவல் வெளியாகி வந்த நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் இரு தரப்பாக பிரிந்து வந்ததை காண முடிந்தது. நாங்கள் நாகப்பதினி ஜாதியை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு நாகப்பதினி வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஆகவே நாங்கள் தான் மூத்த குடி மக்கள். தவறான செய்தி. மௌனமா இருந்தா என்ன காரணம் சார்? இதுக்கு மேலே மௌனமா இருந்தா என்ன காரணம் சார்? ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க, பொறுமையா இருங்க. வெயிட் பண்ணுங்க. அதானே சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் எங்களுக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல. சொல்லிட்டு போங்க சார். இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் ஏங்க இப்படி பண்ண கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லு இன்னும் கொஞ்சம் சொல்லாட்டி சொல்ல எங்க அரசியலுக்குள்ள வர ஆசைப்படுறவங்க இதுவும் நடக்கும். மைக்கால எல்லாம் அடிப்பாங்க, வாய்க்குள்ள மைக்க விட்டு நோண்டுவாங்க. அதுக்கும் ரெடி ஆகிக்கணும். தள்ளி விடுறாங்க. அதிமுகவில் தொடங்கி இருக்கிறது தர்ம யுத்தம் 2.0 பார்ட் 2 ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு இதான் வேலை. ஜெயலலிதாவின் நினைவிடத்தில் இருதரப்பும் அஞ்சலி செலுத்துகிறார்கள். பழனிசாமியா சண்முகமா வெல்ல போவது யார்? அதிமுகவில் தொடங்கி இருக்கிறது தர்ம யுத்தம் 2.0. முதல்வருக்கு அப்படி ரெண்டா பிரிச்சுட்டாங்க. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. அங்கிட்டு போய் விளையாடாவா? சும்மா பொலிட்டிக்ஸ் வந்து இவ்வளவு நாள் நம்மளோட வீட்டில் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து அதை கணக்கெடுக்க மாட்டோம். இப்போ நம்ம பார்க்குற வயசு வந்தோடனே அதான் அந்த அந்த சீட்டோட ஹீட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உண்மைதாங்க. சும்மா 5 நிமிஷம் வெயிலில் நிப்பாட்டு போன பைக்லேயே நம்மளால உட்கார முடியாது, அவ்வளோ கொதிக்கும், குண்டியெல்லாம் பழுத்துரும். இது வெளியே போல இருக்கு அந்த சீட்டில் போய் உட்கார்றது. உட்கார்றத விட அதுக்கு பிறகு வாரம் தான் பெரிய சோதனை. அதான் இப்போ அந்த நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து அந்த இது பண்ணாங்கல்ல மீடியா, அதில் அன்னைக்கு விஜய் சார் வந்து யாரையோ பார்க்க போயிருக்காரு. அப்போ அந்த பாதுகாப்புக்கு அந்த சஃபாரி சூட் போட்டு கண்ணாடி போட்டு அந்த செக்யூரிட்டி மாதிரி நிற்பாங்கல்ல, ஒரு 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 இடம் தள்ளி மீடியாவுக்கு நிற்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து அவங்க எக்கி ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது சும்மா எதர்ச்சியாக அந்த செக்யூரிட்டிக்காக வந்தவர் விஜயோட அந்த இதை மறைச்சிட்டு நின்றுட்டாரு. டேய் சஃபாரி சட்டை சொட்டா தள்ளுறோம், டேய் எங்களுக்கு இங்கே இடத்த கொடுத்துட்டு நீ மறைச்சிருந்தா தள்ளுறா, டேய் சஃபாரி, டேய் சஃபாரி சஃபாரி. இவன் என்ன பண்ணாரு, தள்ளுனாரு. டேய் சஃபாரி சொட்டா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு வந்து அதே இடத்துல நின்றாரு. கத்துனா கத்து, மரியாதையா கேளு. ஐயா ஐயா சஃபாரி ஐயா கொஞ்சம் தள்ளுங்க ஐயா, தெரிய மாட்டேங்குது, கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருங்க நீங்க வேற அப்படின்னு சொல்லலாம். சொட்டங்கிறதும் டேங்கிறதும் நீங்க திமிர் காட்டுனா அவங்களும் காட்டினாங்க. நான் முடிஞ்சா என்னைய தாண்டி ஏறா, இன்னைக்கு நான் தாண்டா இது என்ன ஏறா எல்லாரும் அவரு. அப்ப நான் யோசிக்கிறேன், இவங்க செக்யூரிட்டியே திட்டுறாங்க. இங்க எடுக்காட்டி இவங்களை திட்டுவாங்க. இப்ப இங்க எடுக்காட்டி ஆபீஸ்ல ஏய் உனக்கு சம்பளத்தை கொடுத்து அங்க போட்டோ எடுறானா யார் அவன் சஃபாரி காரன் எடுத்து வச்சிருக்கேன்னு அவங்க கேட்பாங்க. எல்லாருக்கும் பரபரப்பு தான் இல்லை. மைக்கேல் ஜாக்சனோட ஒரு பழைய வீடியோ நான் பார்த்துருக்கேன். அவர் மைக்கேல் ஜாக்சன் இவ்வளோ உலக ஃபேமஸ் இல்லை, அவர் அப்படி பீக்கில் இருக்கும்போது ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புக்கு போயிருக்காரு. மைக்கேல் ஜாக்சனோட வாய்ஸ் உங்களுக்கு தெரியுமில்ல, மெல்லுசாக இருக்கும், அப்படி தான் பேசுவார். அப்போ அந்த இடம் வந்து கொஞ்சம் சைலண்டாக தான் இருக்குது. மைக்கேல் ஜாக்சன் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிட்டு உடனே அதை செஞ்சு விளையாண்டு பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய ஸ்டாரு, அது விளையாண்டு பார்க்குறாரு. யூடியூப்ல இந்த வீடியோ இருக்கும் பாருங்க. இப்படி உட்காந்துருக்காரு, ரூமே சைலண்டாக இருக்குது, இப்படி தலை கடிக்குதுன்னு இப்படி கையை தூக்குனா கச்ச கச்ச கச்சன்னு ஃபோட்டோ கிளிக் ஆகிற சவுண்டு, இப்படின்றாரு ஃபோட்டோ கிளிக் ஆகிற சவுண்டு. அப்போ அவர் கண்டுபிடிக்கிறாரு, ஓஹோ நம்ம அசைஞ்சா ஃபோட்டோ கிளிக் ஆகுது, அவ்வளோ பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க நம்மளை அந்த பேப்பரில் போடுறதுக்கு அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு அப்படி ஆட ஆட நான் பார்க்குறேன். இதுவும் ஒரு வகையான பவர் தான் பார்த்தியா. அப்படின்னா படம் பிடிக்கிறது, அப்படின்னா படம் பிடிக்கிறது. அப்படின்னா யோசிக்கிறேன், இதெல்லாம் நமக்கு எப்போ நடக்குது, நடந்தா நான் எல்லாம் கூத்து காட்டு வந்துருவேன்.
ஐயோ நான்லாம் 4 நிமிஷம் பாட்டுக்கு நிக்காம ஆடுவேன் சார். அவங்க அந்த மெமரி கார்டு ஃபுல்லா ஆகிற வரைக்கும் ஆடிக்கிட்டே இருப்பேன். இவ்வளவு இருக்கு இல்ல இந்த உலகத்துல. நீங்க அந்த இடத்துல போய் உட்கார்ந்தா உங்களுக்கு அது நடக்கும். அவரோட களத்துல இருக்கிற பாம்பு மாதிரி அது நீங்க அந்த இடத்துல போய் இதெல்லாம் எல்லாரும் ஆசைப்படலாம். ஆனா நீங்க அந்த இடத்துல போய் உட்காரணும், மக்கள் உங்களை அக்செப்ட் பண்ணணும். இங்க கீ அதுதான், மக்கள் உங்களை அக்செப்ட் பண்ணி மக்களோட டிமாண்ட் இருந்துச்சுன்னா நீங்க இப்படினாலாம் கச்சன்னு போட்டோ வர்றது, தல்ரா சஃபாரி அப்படின்னு சொல்றதெல்லாம் நடக்கும். அதுக்குள்ள சும்மா செஞ்சா பைத்தியம், இதெல்லாம் நீங்க சும்மா பண்ண பைத்தியம். அது எல்லாருக்கும் கிடைக்காதுங்க அந்த ஒரு இது. அது எத்தனை வருஷம் வேலை பார்க்கணும், நம்ம டைம் சரியா இருக்கணும், எல்லாம் அமைஞ்சு வரணும். ஆனா இனி எல்லாருக்கும் டெய்லி கண்டென்ட் தான். இது நேத்து அசெம்பிளில நடந்தது. இன்னைக்கு பல நியூஸ் சேனல்ல வந்து காலையில 7 மணி இந்தியா டைம் 7 மணிக்கே நாங்க லைவ் வர்றோம். எதுக்கு? அந்த ஃப்ளோர் டெஸ்ட். இன்னைக்கு அந்த ஃப்ளோர் டெஸ்ட் எல்லாம் பார்ப்பாங்க, அவருக்கு மெஜாரிட்டி வின் ஆகுதா என்னங்கிறது. அது இப்போ நாளைக்கு கண்டென்ட்டா வரும். நாளைக்கு அதை கண்டென்ட்டா போடும்போது நாளைக்கு ஒரு சிஎம் ஆகி மறுபடியும் தான் சைனா கீழே போட்டுருவாரு, ஏதாவது நடக்கும். இனி 5 வருஷத்துக்கு கண்டென்ட் தான் போக. நைஸ். உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன்.